வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு ரீமாசிவ் கிரியேட்டிவ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ லஞ்ச் கூடை 1.5 ரோலில் நம்ம போட்டிருக்க லஞ்ச் கூடைக்கு ஹேண்டில் கைப்பிடி எப்படி நம்ம போட போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலில் ஹேண்டில் போடுவாங்க. இது என்னோடய ஸ்டைல். நான் ஒரு 17 வருஷமாக நான் பேஸ்கெட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய ஸ்டைலில் ஒரு ஈஸியான மெத்தடில் பிகினர்ஸ்க்காக இந்த ஹேண்டில் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். நான் கூட போட்டிருக்கிறது பிங்க் கலரும் பேரட் க்ரீன் கிளி பச்சை கலரும் கலந்து நான் ஒரு லஞ்ச் கூட போட்டிருக்கேன். இந்த கூடைக்கு தான் நம்ம ஹேண்டில் போட போகிறோம். இப்போ வந்துட்டு உள் ஒயர், அதாவது ஹேண்டிலுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஒயர் கொடுத்து அந்த ஹேண்டில் பின்னினா மட்டும்தான் ஹேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், லைஃப் லாங் வரும். அப்படிங்கும்போது இன்சர்ட் பண்ணுற உள் ஒயர் வந்துட்டு 6 ஒயர் எடுத்திருக்கேன். 6 ஒயரும் பார்த்திங்கன்னா 4 அடியில் எடுத்திருக்கேன். மேலே வந்து பின்னி வர்றது வந்து ஒரு பேரட் க்ரீன் ஒரு பிங்க், அது வந்து 6 அடியில் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம இந்த ஹேண்டில் வந்து மேக். ரைட் சைடு இருக்க ஒயரை எடுத்து இதே மாதிரி இப்போ நான் பண்ணுற மாதிரியே பார்த்துக்கோங்க. இதை விட ஸ்லோவாக யாராலையும் எனக்கு தெரிஞ்சு சொல்ல முடியாது. இதை எடுத்து இன்சைட் நம்ம ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு கொண்டு போய் அப்படியே கீழ் வழியாக எடுத்து 2 ஒயராக நம்ம சேர்த்து பிடிச்சிக்கிறோம். சென்டரில் இருக்க 6 ஒயர் அது அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம கையில் இருக்க லெஃப்ட் சைடு இருக்க 2 ஒயர், ரைட் சைடு இருக்க ஒரு 2 ஒயர், இதை வச்சு தான் நம்ம வந்து ஹேண்டில் மேக் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு திருப்பி எகெயின் லெஃப்ட்லேருந்து நம்ம ரைட்டு கொண்டு போய் கீழ் வழியாக எடுத்துக்கிறோம், ரைட்லேருந்து லெஃப்ட்டில் கொண்டு போய் எடுத்துக்கிறோம். இதே தான் ஒரு 2-3 வாட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இழுத்து டைட் பண்ணிட்டோம்னா அந்த கூடை கைப்பிடி அழகாக வரும். ஸோ இது வந்துட்டு எந்த விதத்துலேயும் ஒரு ரொம்ப கஷ்டமானதுன்னு சொல்ல முடியாது, இருக்கிறதுலே சுலபமான மெத்தட். 16 வருஷத்துக்கு மேலே நான் போடுறேன், எனக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு இந்த கைப்பிடி. ஸோ அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் ஃபுல்லாக பின்னிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் எந்த மெத்தடில் வருதுன்னு பாருங்கள். ஓகே கைஸ், இந்த அளவுக்கு பின்னி வந்த உடனே நம்ம வந்து ஹேண்டிலை வந்து வச்சு பார்க்குறோம். ஓகே, இந்த லெவல் போதுமா, இது கைப்பிடி பிடிக்கிறதுக்கு சரியாக இருக்கா, சென்ட்ரு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக பார்த்துட்டு எந்த அளவுக்கு நம்ம சென்ட்ரு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு ஆப்போசிட்டில் கொண்டு போயிட்டு இந்த 2 சைடும் நம்ம ஷேர் பண்ணி அந்த ஒயரை இன்சர்ட் பண்ணி கூடையோட உள்பகுதியில் எடுத்து நம்ம பிடிச்சி 2ஐயும் சேர்த்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுடணும். ஏன்னா கூட அந்த ஒயர் வந்துட்டு கலண்டு போகக்கூடாது. ஸோ நல்லா நம்ம இருத்தி ஒரு முடிச்சு போட்டுட்டு அதை வந்து உள்ளுக்குள்ளேயே அந்த ஒயரை வந்து நம்ம சொருவிடணும். இது மாதிரி பண்ணிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த உள் ஒயரெல்லாம் நான் சொருவிட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் காட்டுறேன். இப்படி தான் கைஸ் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நீட்டாக அந்த இது இருக்கும். எந்த ஒரு பிசுரும் நமக்கு வெளியில் தெரியாது. முடித்ததுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க ஒயரை நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு இது இப்படியே விட்டுட்டோம்னா ஒரு 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 ஷேப்பாக ஒரு அழகாக இருக்காது. அதுக்காக நம்ம வந்து அவுட்டில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கட்டாக போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு இதிலே குட்டியாக ஒரு ஒயர் எடுத்து நம்ம வந்து இந்த அளவுக்கு இன்சர்ட் பண்ணி இதை நம்ம ஒரு இழுத்து அடிச்சுட்டு இந்த சைடு ஒரு 4 பூ இந்த சைடு ஒரு 4 பூவில் நம்ம சொருவிட்டோம்னா இந்த ஹேண்டில் வந்து ஒரு அழகாக ஒரு ஷேப்பாக வரும். நான் காட்டுறேன் பாருங்கள். இது 2ஐயும் நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், ஒரு நீட்டாக நமக்கு ஒரு ஷேப்பாக அழகாக வந்துடுச்சு. ஸோ ஈஸியான மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். நம்ம ஒரு தடவை 2 தடவை முயற்சி பண்ணும்போது அந்த விஷயம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது முயற்சி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஹேண்டில் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்